ஓம் சாந்தி. ஜூலை 2, 2025. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இரட்டை அஹிம்சாவாதி ஆன்மீக சேனை ஆவீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். கேள்வி: ஆன்மீக சேவையாளர்களாகிய நீங்கள் அனைவருக்கும் எதனை குறித்து எச்சரிக்கை செய்ய வேண்டும்? பதில்: நீங்கள் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்யுங்கள். இதுவே அதே மகாபாரத யுத்த காலமாகும். இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. தந்தை புதிய உலகை ஸ்தாபிப்பதற்கு தூண்டுகின்றார். விநாசத்தின் பின்னர் வெற்றி குரல்கள் ஒலிக்கும். விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் எவ்வாறு நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கலாம் என்பதை நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி கலந்தாலோசிக்க வேண்டும். பாடல்: நீங்கள் இரவை உறக்கத்திலும் பகலை உண்பதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. கடவுளே அதி மேலானவர் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் நீங்கள் ஒரு சேனையினர் என்பதனால் அவரை கட்டளை தளபதி என்றும் அழைக்கலாம். உங்களுடைய பரம கட்டளை தளபதி யார்? இரு வகையான சேனையினர் உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் லௌகீக சேனையினர், நீங்களோ ஆன்மீக சேனையினர். அந்த சேனையினர் எல்லைக்கு உட்பட்டவர்கள். நீங்கள் எல்லையற்ற சேனையினர். உங்களிடமும் கட்டளை தளபதிகள், தளபதிகள், உப தளபதிகள் போன்றோரும் உள்ளனர். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இதில் யுத்தம் போன்றவற்றுக்கான கேள்விக்கு இடமில்லை. நாங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் மீண்டும் ஒரு முறை உலகம் முழுவதிலும் எங்கள் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். நாங்கள் இந்த பாகத்தை ஒவ்வொரு கல்பத்திலும் நடிக்கின்றோம். இந்த விஷயங்கள் அனைத்தும் எல்லையற்றவை. இந்த விஷயங்கள் அந்த யுத்தங்களுடன் சம்பந்தப்பட்டவை அல்ல. தந்தையே அதி மேலானவர். அவர் மந்திரவாதி என்றும் ரத்தின வியாபாரி என்றும் ஞானக்கடல் என்றும் அழைக்கப்படுகின்றார். தந்தையின் புகழ் எல்லையற்றது. உங்கள் புத்தி தந்தையின் நினைவை கொண்டிருக்க வேண்டும். மாயை அவருடைய நினைவை கொண்டிருப்பதை மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் இரட்டை அஹிம்சாவாதி ஆன்மீக சேனையினர். எவ்வாறு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம் என்ற ஒரே ஒரு அக்கறை மாத்திரமே உங்களுக்குள்ளது. நாடகம் இதனை நிச்சயமாக உங்களை செய்ய வைக்கும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், இல்லையா? நல்ல குழந்தைகளாகி நீங்கள் இதனை உங்கள் மத்தியில் கலந்து ஆலோசிக்க வேண்டும். மாயையுடனான உங்கள் போராட்டம் இறுதி வரை தொடரும். மகாபாரத யுத்தமும் நிச்சயமாக இடம்பெறப் போகிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். வேறு எவ்வாறு பழைய உலகத்தின் விநாசம் இடம்பெறும்? பாபா எங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இப்பழைய உலகம் அழிக்கப்பட்ட பின்னர் பாரதத்தில் வெற்றி குரல்கள் ஒலிக்கும். நீங்கள் இதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். ஆகையால் இப்பழைய உலகம் அழிய உள்ளது என்ற தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுக்கும் வகையில் சேவை செய்வதற்கான வழிகளை உங்கள் மத்தியில் நீங்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசனை செய்யுங்கள். தந்தையே புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். லௌகீக தந்தை ஒருவர் ஒரு புதிய வீட்டை கட்டும் பொழுது அவரது குழந்தைகள் சந்தோஷம் அடைகிறார்கள். அது ஓர் எல்லைக்கு உட்பட்ட விஷயம். இதுவோ முழு உலகத்திற்கும் உரிய விஷயமாகும். அந்த புதிய உலகம் சத்யுகம் என்றும் இந்த பழைய உலகம் கலியுகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இது பழைய உலகமாகும். ஆகையால் தந்தை எப்பொழுது எவ்வாறு புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதனை அறிந்திருப்பவர்கள் தங்கள் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதனை அறிவார்கள்.
தந்தையே அனைவரிலும் மகத்துவமானவர். மற்ற அனைவரும் வரிசை கிரமமாக யானைப்படையாகவும் குதிரைப்படையாகவும் காலாட்படையாகவும் உள்ளார்கள். உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக தளபதிகளும் தலைவர்களும் உதாரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் மத்தியில் ஒன்று கூடி தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கான வழிகளை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும். இதுவே ஆன்மீக சேவையாகும். எவ்வாறு எங்கள் சகோதர சகோதரிகளை எச்சரித்து தந்தை இப்பொழுது புதிய உலகை ஸ்தாபிக்க வந்துள்ளார் என்பதை அவர்களுக்கு கூறலாம். பழைய உலகின் விநாசம் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உள்ளது. இது அதே மகாபாரத யுத்தம். மகாபாரத யுத்தத்தின் பின்னர் என்ன நிகழும் என்பதை கூட மனிதர்கள் அறிய மாட்டார்கள். இந்த சங்கம யுகத்தில் நீங்களே மேன்மையான மனிதர்கள் ஆகின்றீர்கள் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்கள். உங்களை மேன்மையான மனிதர்கள் ஆக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். இதில் யுத்தம் என்ற கேள்விக்கு இடமில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, இது தூய்மையற்ற உலகில் தூய்மையான ஒருவரேனும் இருக்க முடியாது. தூய உலகில் ஒரு தூய்மையற்ற நபர் கூட இருக்க முடியாது. அத்தகைய சிறிய விஷயத்தை எவரும் புரிந்து கொள்வதில்லை. படங்கள் போன்ற அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சுருக்கமாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் மந்திரம் ஓதுவது, சமய கிரியைகள் செய்வது, தான தர்மம் செய்தல் போன்ற மக்கள் செய்வது அனைத்தும் காகத்தின் எச்சத்தை போன்ற தற்காலிக சந்தோஷத்தை மாத்திரமே அவர்களுக்கு கொடுக்கின்றது. எவ்வாறாயினும் நீங்கள் இங்கே வந்து இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளும் போது மாத்திரமே அவற்றை உங்கள் புத்திகளில் வைத்திருக்க முடியும். இப்பொழுது இது பக்தியின் ராஜ்யமாகும். சிறிதளவு ஞானமும் இல்லை. இந்த தூய்மையற்ற உலகில் எவரும் தூய்மையானவர் அல்ல. அதை போன்றே ஒரே ஒருவரை தவிர வேறு எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. வேதங்கள், சமய நூல்கள் போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. நீங்கள் ஏணியில் கீழிறங்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். இந்த சேனை வரிசை கிரமமானது. கட்டளை தளபதிகள், தலைவர்கள், தளபதிகள் போன்ற பிரதானமானவர்கள் ஒன்று கூடி எவ்வாறு பாபாவின் செய்தியை கொடுக்கலாம் என கலந்து ஆலோசிக்க வேண்டும். தூதுவர், ஆசிரியர், குரு ஆகிய அனைவரும் ஒரே ஒருவரே என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற அனைவரும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவர்கள். நீங்கள் மாத்திரமே சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணன் ஆகின்ற இலக்கும் குறிக்கோளும் முற்றிலும் மிக சரியானவை. பக்தி மார்க்கத்தில் சத்திய நாராயணனின் கதையையும் மூன்றாம் கண்ணின் கதையையும் அமரத்துவ கதையையும் கூறுகிறார்கள். தந்தை இப்பொழுது உங்களுக்கு சத்திய நாராயணனின் கதையை கூறுகின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைத்துமே கடந்த காலத்திற்குரிய விஷயங்கள். அவர்கள் வந்து சென்றவர்களுக்கே ஆலயங்கள் போன்றவற்றை கட்டுகிறார்கள். அதுபோன்றே சிவ் பாபா இப்பொழுது உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் பக்தி மார்க்கத்தில் அதன் ஞாபகார்த்தங்கள் கட்டப்படும். சத்யுகத்தில் சிவனின் ஆலயம் அல்லது லக்ஷ்மி நாராயணர் போன்றோரின் விக்கிரகங்கள் இருப்பதில்லை. ஞானம் பக்தியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். உங்களுக்கு மாத்திரமே ஞானம் உள்ளது. ஆகையினாலே தந்தை கூறியுள்ளார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதனால் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். சந்தோஷ தாமத்தின் ஸ்தாபனைக்காகவே பாபா எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்பதே முதற்தரமான வழிகாட்டல் ஆகும். அனைவரும் தூய்மையற்றவர்கள். நல்ல குழந்தைகள் ஒன்று கூடி சேவையை எவ்வாறு அதிகரிப்பது, ஏழைகளுக்கு எவ்வாறு தந்தையின் செய்தியை கொடுப்பது என்று கலந்து ஆலோசிக்க வேண்டும். தந்தை முன்னைய கல்பத்தில் வந்ததை போன்று வந்துள்ளார்.
அவர் கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மா என கருதி என்னை நினைவு செய்யுங்கள். இந்த ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அவர்கள் நிச்சயமாக இதனை புரிந்து கொள்வார்கள். தேவ தர்மத்தை சேராதவர்கள் இதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள். விநாச காலத்தில் அவர்கள் கடவுளின் மீது அன்பற்ற புத்தியையே கொண்டிருக்கின்றார்கள். அவரே உங்கள் பிரபுவும் அதிபதியும் ஆவார் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் நீங்கள் விகாரத்தில் ஈடுபடவோ அல்லது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடவோ கூடாது. உங்கள் பிராமண தர்மம் மிகவும் மேன்மையானது. அவர்கள் சூத்ர வம்சத்திற்கு உரியவர்கள், நீங்களோ பிராமண தர்மத்திற்கு உரியவர்கள். நீங்கள் உச்சி குடுமிகளும் அவர்கள் பாதங்களும் ஆவார்கள். உச்சி குடுமிக்கு மேல் அதிமேலானவரான ஒரே ஒரு அசரீரியான கடவுள் மாத்திரமே உள்ளார். எவராலும் அவரை இந்த பௌதிக கண்களால் பார்க்க முடியாது என்பதனால் சிவ் பாபாவோ அல்லது உச்சி குடுமியோ பிராமணர்களோ பல்வகை ரூபத்தில் காட்டப்படவில்லை. அவர்கள் தேவர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்களை பற்றி மாத்திரம் பேசுகிறார்கள். தேவர்களாக ஆகுபவர்கள் பின்னர் மறு பிறவி எடுத்து சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் ஆகின்றார்கள். பல்வகை ரூபத்தின் அடையாளத்தை எவரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் படத்தை திருத்தி அமைக்க வேண்டும். சிவ் பாபாவும் பிராமணர்களாகிய நீங்களும் காட்டப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுது அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவென கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த செய்தியை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமையாகும். தந்தையின் புகழ் எல்லையற்றதாக இருப்பதைப் போன்றே பாரதமும் பெருமளவு புகழப்படுகிறது. ஒருவர் இந்த ஞானத்தை 7 நாட்களுக்கு கேட்டால் அவரின் புத்தியில் அது நிலைத்திருக்கும். அவர்கள் தங்களுக்கு நேரமில்லை என்று கூறுகின்றனர். ஓ, ஆனால் நீங்கள் அரை கல்பமாக அழைத்தீர்கள். அவர் நடைமுறை ரீதியில் இப்பொழுது இங்கே வந்துள்ளார். ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலேயே தந்தை இங்கே வர வேண்டும். பிராமணர்களாகி நீங்கள் மாத்திரமே உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதனை புரிந்து கொள்கிறீர்கள். இக்கல்வியை நீங்கள் கற்க ஆரம்பித்தவுடன் நீங்கள் அழைத்த உங்கள் அன்பிற்கினியவர் இப்பொழுது வந்துள்ளார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்கின்றீர்கள். அவர் நிச்சயமாக ஒருவரது சரீரத்தினுள் வர வேண்டும். அவருக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகி உங்களுக்கு உலக சக்கரத்தினதும் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொடுக்கின்றேன். வேறு எவருக்கும் இது தெரியாது. இது ஒரு கல்வியாகும். பாபா இதனை மிகவும் இலகுவாக்கி இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். பாபா கூறுகின்றார், நான் உங்களை மிகவும் செல்வந்தர்கள் ஆக்குகின்றேன். ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களை போன்று தூய்மையாகவும் சந்தோஷமாகவும் எவரும் ஆகுவதில்லை. குழந்தைகளாகி நீங்கள் இந்த நேரத்தில் அனைவருக்கும் இந்த ஞானத்தை தானம் செய்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ரத்தினங்களை தானம் செய்கின்றார். நீங்கள் அதனை பின்னர் மற்றவர்களுக்கு தானம் செய்கின்றீர்கள். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் ஷரீரம், மனம், செல்வத்தை பயன்படுத்தி பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். இது அத்தகையதோர் மேன்மையான பணியாகும். நீங்கள் மறைமுகமான சேனை ஆவீர்கள். எவருக்கும் இது தெரியாது. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் உலகம் முழுவதிலும் ராஜ்யத்தை பெற்று மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணரால் இதை கூறியிருக்க முடியாது. அவர் ஓர் இளவரசராக இருந்தார். நீங்கள் இளவரசர்கள் ஆகின்றீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் தூய இல்லற பாதை உள்ளது. தூய்மையற்ற அரசர்கள் தூய அரசனான நாராயணனதும் தூய அரசியான லக்ஷ்மியினதும் விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள்.
முதலில் தூய இல்லறப்பாதையின் ராஜ்யமும் அதன் பின்னர் தூய்மையற்ற இல்லறப்பாதையின் ராஜ்யமும் உள்ளன. அது பகலும் இரவுமாக அரைக்கு அரைவாசியாக உள்ளது. அது 100,000 வருடங்களுக்கு உரியதாயின் அது அரைக்கு அரைவாசியாக இருக்க முடியாது. அது 100,000கணக்கான வருடங்களாக இருப்பின் இந்து சமயத்தினர், அதாவது உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர், ஜனத்தொகை மிகவும் அதிக அளவாக இருந்திருக்கும். எண்ணற்ற இந்துக்கள் இருந்திருப்பார்கள். தற்சமயம் அவர்கள் இன்னமும் ஜனத்தொகை மதிப்பீடை எடுக்கின்றார்கள். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் நடைபெறும். மரணம் முன்னால் நிற்கிறது. அதே பாரத யுத்தமே நடக்கும். ஆகவே ஒன்று கூடி சேவை திட்டங்களை உருவாக்குங்கள். நீங்கள் தொடர்ந்தும் சேவை செய்கின்றீர்கள். நீங்கள் புதிய படங்களை உருவாக்கி கண்காட்சிகளை நடத்துகின்றீர்கள். அச்சா, நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அச்சா, ஓர் ஆன்மீக அருங்காட்சியகத்தை உருவாக்குங்கள். மக்கள் அதனை பார்க்கும்பொழுது மற்றோரையும் அதனை பார்க்குமாறு சிபாரிசு செய்வார்கள். ஏழைகள் செல்வந்தர்கள் இரு பாலரும் தாமாகவே கொடுப்பதற்கு பணத்தை ஒதுக்கி வைக்கிறார்கள். செல்வந்தர்கள் அதிக பணத்தை ஒதுக்குகிறார்கள். இங்கும் அதுவே உள்ளது. சிலர் 1000 ரூபாயையும் மற்றோர் குறைவாகவும் கொடுக்கிறார்கள். சிலர் 2 ரூபாய்களை மாத்திரம் அனுப்புகிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், எனது பெயரில் ஒரு செங்கல்லை இடுவதற்கு 1 ரூபாயை பயன்படுத்துங்கள். மற்றைய ரூபாயை 21 பிரிவுகளுக்காக சேமியுங்கள். இது மறைமுகமானது. ஏழையின் 1 ரூபாயானது செல்வந்தரின் 1000 ரூபாய்களுக்கு சமமானது. ஏழைகள் சிறிதளவையே கொண்டிருப்பதனால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? கணக்கு உள்ளது. வியாபாரிகளும் தானத்திற்கென சிலவற்றை ஒதுக்கி வைக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்யப்பட வேண்டும்? தந்தைக்கு உதவி செய்யுங்கள். பின்னர் தந்தை உங்களுக்கு அதன் பலனை 21 பிறவிகளுக்கு கொடுப்பார். தந்தை வந்து ஏழைகளுக்கு உதவுகின்றார். இவ்வுலகம் இருக்கப் போவதில்லை. அனைத்தும் தூசாக போகிறது. முன்னைய கல்பத்தில் நடைபெற்றதை போன்று ஸ்தாபனை நடைபெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அசரீரியான தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் ஷரீர சமயங்கள் அனைத்தையும் துறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பிரம்மாவும் படைப்பில் ஒருவரே. பிரம்மா யாருடைய குழந்தை? அவரை படைத்தவர் யார்? பிரம்மாவும் விஷ்ணுவும் சங்கரரும் எவ்வாறு படைக்கப்பட்டனர்? எவருக்கும் இதில் எதுவும் தெரியாது. தந்தை வந்து சத்தியத்தை விளங்கப்படுத்துகின்றார். பிரம்மா நிச்சயமாக மனித உலகில் இருக்க வேண்டும். பிரம்மாவின் வம்சம் நினைவு கூறப்படுகிறது. கடவுள் எவ்வாறு மனித உலகை படைக்கின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். பிரம்மா இங்கு இருக்க வேண்டும், இல்லையா? தந்தை கூறுகின்றார், நான் பிரவேசித்துள்ளவரின் சரீரமானது இப்பொழுது அவரது பல பிறவிகளின் இறுதியில் உள்ளது. அவர் முழுமையான 84 பிறவிகளையும் எடுத்துள்ளார். பிரம்மா படைப்பவர் அல்ல. ஒரே ஒரு அஷரீரியானவர் மாத்திரமே படைப்பவராவார். ஆத்மாக்களும் அஷரீரியானவர்கள். அவர்கள் அனாதியானவர்கள். அவர்களை எவரும் படைக்கவில்லை. ஆகவே பிரம்மா எங்கிருந்து வந்தார்? தந்தை கூறுகின்றார், நான் அவரில் பிரவேசித்து அவரது பெயரை மாற்றினேன். பிராமணர்களாகிய உங்கள் பெயர்களும் மாற்றப்பட்டன. நீங்கள் ராஜ ரிஷிகள். ஆரம்பத்தில் நீங்கள் அனைத்தையும் துறந்து வந்து தந்தையுடன் தங்கினீர்கள். ஆகவே உங்கள் பெயர்கள் மாற்றப்பட்டன. பின்னர் உங்களில் சிலரை மாயை உண்டதால் மாலையை உருவாக்கி புதிய பெயர்களை கொடுப்பதை பாபா நிறுத்தினார். இந்நாட்களில் ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமளவு ஏமாற்றுதல் உள்ளது. அவர்கள் பாலிலும் ஏமாற்றுகிறார்கள். உங்களால் உண்மையானதை பெற முடியாதுள்ளது. அவர்கள் தந்தையையும் ஏமாற்றுகின்றார்கள். அவர்கள் தங்களை கடவுளென அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆத்மா என்றால் என்ன என்பதையும்
பரமாத்மா என்றால் என்ன என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் இது நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமானது. நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளவு கற்று மற்றோருக்கு கற்பிக்கின்றீர்கள் என்பதையும் நீங்கள் என்ன அந்தஸ்தை பின்னர் பெறுவீர்கள் என்பதையும் தந்தை அறிவார். நீங்கள் தந்தையால் உலகின் முடிக்குரிய இளவரசர்கள் ஆக்கப்படுகின்றீர்கள் என்னும் நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. ஆகவே நீங்கள் அதற்கு ஏற்ப முயற்சி செய்து முடிக்குரிய இளவரசர்கள் ஆகின்றீர்கள் என்பதை அனைவருக்கும் காட்ட வேண்டும். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்து இப்பொழுது மீண்டும் அவ்வாறு ஆகின்றீர்கள். இது நரகம். இங்கே எதுவும் எஞ்சி இருப்பதில்லை. இப்பொழுது தந்தை வந்து உங்கள் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புவதுடன் உங்கள் துன்பம் அனைத்தையும் அகற்றுகின்றார். அனைவரிடமும் கேளுங்கள், நீங்கள் உங்கள் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புவதற்கு இங்கு வந்துள்ளீர்கள் இல்லையா? அமரத்துவ பூமியில் மரணம் இருக்க முடியாது. உங்கள் துன்பத்தை அகற்றி உங்கள் பொக்கிஷ களஞ்சியத்தை நிரப்புவதற்கு தந்தை வந்துள்ளார். அது அமரத்துவ பூமியும் இது மரண பூமியும் ஆகும். பயனற்ற விஷயங்களை அன்றி இந்த இனிய விஷயங்களையே கேட்டு பேசுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற இக்கல்வியை உங்களுக்கு கற்பிப்பதற்கு தந்தை வந்துவிட்டார். ஆகவே ஒருபொழுதும் உங்களுக்கு நேரமில்லை என்று கூறாதீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் ஷரீரம் மனம் செல்வத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்கு சேவை செய்யுங்கள். 2. உங்கள் மத்தியில் இந்த ஞானத்தின் மிகவும் இனிய விஷயங்களையே கேட்டு பேசுங்கள். எப்பொழுதும் தந்தையின் வழிகாட்டலை நினைவு செய்யுங்கள். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் விகாரத்தை வென்றவராகி அதன் மூலம் எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் அனைத்தையும் வெற்றி கொண்டு உலகை வென்றவர் ஆகுவீர்களாக. எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் அனைத்துமே விகாரத்தின் சுவடுகளாகும். பொருட்களுக்கான ஆசைகள் உள்ளன. இரண்டாவதாக மற்ற மனிதர்களிடமிருந்து பெறப்படும் எல்லைக்கு உட்பட்ட பேறுகளுக்கான ஆசைகள் உள்ளன. மூன்றாவது, உறவு முறைகளை நிறைவேற்றுவதில் ஆசை உள்ளது. நான்காவதாக, சேவை செய்யும் நோக்கத்தில் ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட ஆசை உள்ளது. குறிப்பாக ஒரு நபரினால் அல்லது பொருளால் கவரப்பட்டு அது ஆசை இல்லை, ஆனால் உங்களுக்கு அது விருப்பம் என கூறுவதும் விகாரத்தின் சுவடே ஆகும். இந்த சூட்சுமமான சுவடுகள் முடிவடையும் பொழுது நீங்கள் விகாரத்தை வென்றவர் என்றும் அதனால் உலகை வென்றவர் என்றும் அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். உங்களின் இதயபூர்வமான இனம் காணுதலை கொண்டிருப்பதன் மூலம் இதயங்களுக்கு சௌகரியம் அளிக்கும் தந்தையின் ஆசீர்வாதங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்யக்த இஷாரா. எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். உங்களின் மனம் ஒரு சூட்சுமமான சக்தி. அது உங்களின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். அதாவது அதற்கு கொடுக்கப்படும் கட்டளைக்கு ஏற்ப அது அனைத்தையும் செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்கள் திறமை சித்தி அடையவும் ராஜ்ய உரிமையை பெறவும் அது உதவும். உங்களின் எண்ணங்களின் சக்தியை சேமிப்பதற்கு நீங்கள் நினைத்ததை மட்டுமே செய்யுங்கள். நில் என நீங்கள் சொன்னதும் உங்களின் எண்ணங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் சேவை செய்ய நினைக்கும் பொழுது சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபடுங்கள். நீங்கள் பரந்தாமத்தை நினைக்கும் பொழுது பரந்தாமத்திற்கு செல்லுங்கள். இத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள்.
ஓம் சாந்தி.